ஆயுஷ் ஆர்ஓ சிஸ்டம் இது வந்து லொக்கேஷன் சென்னை தாம்பரம் பெருங்கலத்தூரில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் வந்து ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளைண்ட் வந்து வாட்டரில் வந்து போர் வாட்டர் தான். போர் வாட்டரில் வந்து நல்ல ஃபோமியாக இருக்குது, ப்ளஸ் இது இல்லாமல் ஸ்மெல்லும் ஹெவியாகவே இருக்குது. ஸோ கண்டாமினேட்டட் வாட்டர் தான் இது. ஸோ இதுக்கு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வந்து இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துட்டோம். போர்வெல் மோட்டர் வந்து சப்மர்சிபிள் பம்பிங் யூஸ் பண்ணுறாங்க. சப்மர்சிபிள் பம்ப்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு டேங்குக்கு போகிற பெட்வீன்லேயே ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்டேஜ் அடிஷன் வந்து குளோரினேஷன் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒன்ஸ் போர் மோட்டர் ஸ்டார்ட் ஆகும்போதுமே ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஸ்டார்ட் ஆகி இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கான்டாக்ட் நல்ல பிளெண்டிங் ஆகி தான் ஃபஸ்ட்டு வந்து ஏரேஷன் டேங்க் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம், 1000 லிட்டர் டேங்க்கு. அந்த 1000 லிட்டர் டேங்க்கில் தான் ஏரேஷன் ப்ராசஸ் நடக்கும். இதில் தான் வந்து 1000 லிட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி டேங்க் வந்து இது தான். ஸோ கீழே அடிஷன் ப்ராசஸ் முடிஞ்சு வர்ற வாட்டரை வந்து இங்கே ஏரேட்டட் ஆகி நல்ல வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். இதுலேருந்து வந்து உங்களுக்கு மோனோ பிளாக் ஆஃப் ஹெச்பி மோட்டர் மூலமாக செல்ஃப் ப்ரைமிங் மோட்டர் மூலமாக வந்து நம்ம ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷன் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபில்ட்ரேஷன் இங்கே ஏரேஷன் முடிஞ்சு கம்ப்ளீட்டான வாட்டர் வந்து ஸ்டே ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hours வந்து இங்கே ஸ்டே ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வாட்டர் வந்து குறைஞ்சிதுன்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்காகவே டாப் அப் ஆகிடும். இந்த டேங்க்லேருந்து அந்த இவங்களோட சர்வீஸ் டேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வந்து எவ்ரி 4 hours ஒன்ஸ் வந்து இது டாப் அப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ரீத்திங் டைம் அண்டு ஸ்டாண்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 hours வந்து இங்கே கம்ப்ளீட்டாக ஸ்டாண்ட் ஆகி தான் போகும். அதில் தான் ட்ரீட்மெண்ட்டும் நடக்கும். ஸோ இந்த டேங்க்லேருந்து உங்களுக்கு வர்ற வாட்டர் வந்து ஆஃப் ஹெச்பி மோட்டர் மூலமாக சக்ஷன் ஆகி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷன் மூலமாக ஃபில்டர் ஆகி தான் இவங்களோட சர்வீஸ் டேங்க்குக்கு வந்து சப்ளை ஆகுது. இங்கே இதை மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது நியர்பை ஸ்டாக்னேட்டட் வாட்டர் வந்து அன்வான்டாக வந்து லேண்டில் ஸ்டோர் ஆனாலோ, இல்லைன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு செடி கொடிகள் இல்லைன்னா மரங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாலும், இல்லைன்னா பக்கத்தில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட செப்டிக் டேங்கோ இல்லைன்னா சிவேஜி சோக் பிட்டோ இதை மாதிரி வந்து ஏதாவது கான்டாக்ட் கிடச்சா மட்டும்தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து டெம்பரவரியாகவும் இருக்கலாம், இல்லை பர்மனெண்ட்டாகவே ஸ்டாண்ட் ஆனாலும் ஆகிடலாம். ஈவன் நம்ம போரை வந்து ஃப்ளஷிங் பண்ணாலும் இந்த கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகிறதுலன்றது நிறைய கஸ்டமரோட ஆன்சராகவே இருக்குது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம கெமிக்கல் சொல்யூஷன் கொடுத்து அதை ஏரேஷன் பக்காவாக ஏரேஷன் ஆகி அந்த வாட்டர் ப்ரீத்திங் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில்ட்ரேஷனுக்கே அனுப்புகிறோம். கீழே போடுற போர்வெல் மோட்டர்லேருந்து மேலே இவங்க சர்வீஸ் டேங்க்கில் இருக்கிற ஒவ்வொரு டேங்க் வரைக்கும் எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக தான் ஒர்க் ஆகுது. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், மேனுவலாக நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கம்ப்ளீட் சொல்யூஷன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு வேணும்னா கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.